பான் மூவி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுல இருந்து கன்ஃபார்ம் வெளியே வர முடியலைன்னு அவங்களுக்கே தெரியுது. எதனால ப்ரோ? இந்த 5 விஷயங்கள் இருக்கிறனாலதான் பான் மூவியை பாக்குற அந்த அடிக்ஷன்ல இருந்து யாருனாலையுமே வெளியே வரவே முடியல. ஒரு 2 நாள் வந்து அதை பார்க்காம இருந்திருப்பாங்க. ஆனா ஓரளவுக்கு மேல அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாம டேட் டு டாக்ல இது செகண்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பான் மூவிக்கு ஏன் அடிக்ட் ஆயிருக்காங்க, எதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த எபிசோட்ல பான் மூவில இருந்து ஏன் வெளியே வர முடியல, எதுக்கு வெளியே வர முடியலன்றதுக்கு எதுவும் சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கான்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ சொல்லுங்க. பான் மூவி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நிறையவே பார்த்துட்டோம். அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க, எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் அதுல இருந்து கன்ஃபார்ம் வெளியே வர முடியலைன்னு அவங்களுக்கே தெரியுது. எதனால ப்ரோ? ஏன்னா இதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் தான். இப்ப நிறைய பேர் பான் மூவில இருந்து வெளியே வரணும்னு நினைச்சு ரொம்ப காலம் வந்து அப்படியே கட்டுப்படுத்தினா கூட ஓரளவுக்கு மேல அவங்களுடைய மன உறுதி இருக்காது. அப்படியே அது செதறிடும், அவங்க மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நியூரலாஜிக்கல் ரீவயரிங். அப்படின்னா என்ன ப்ரோ? அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறோம், அதனால தொடர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய நரம்பு செல்களான நியூரான்ஸ் அது வந்து ஒரு தனி பாதையை நம்மளுடைய மூளையில உருவாக்கும். அதுக்கு நியூரல் பேத்வே அப்படின்னு பேரு. இப்போ மூளைக்கு நீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம பண்றோம், அதனால அது வந்து கண்டினியூஸா போகுதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? இப்ப இது பாக்குறனால ஒரு சில பேத்துக்கு நல்லதுன்னு தான் தெரியுது, பட் அது நம்ம தப்புன்னு சொல்றோம்ல, அது ஏன் தப்புன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளோட நியூரல் பேத்வே போய் எங்க முடிவடையும்னா லிம்பிக் சிஸ்டம். இப்போ ஒரு பாதைன்னா ஒரு இடத்துல தொடங்கி ஒரு இடத்துல முடியணும்ல, இந்த முடிவு லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பார்ட், நம்ம மூளையினுடைய ஒரு பகுதி, அங்க போய் முடிவடையும். இந்த லிம்பிக் சிஸ்டம்னா என்னன்னா, பொதுவா இப்ப நம்ம சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, நம்ம தூங்குறது, ரீப்ரொடக்ஷன் பண்றது, இதெல்லாமே வந்து சர்வைவல் இன்ஸ்டிங், நம்மளுடைய உள்ளுணர்வு. நம்ம வந்து வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவை, சாப்பாடு தேவை, தூக்கம் தேவை, அந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த ஒரு நம்மளுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் பண்றது, கவர்ன் பண்றது லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற மூளையினுடைய அந்த ஒரு எமோஷனல் நர்வஸ் சிஸ்டம் தான். இப்ப இந்த நியூரல் பேத்வே நான் சொன்னேன் பாருங்க, அந்த நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் ஒரு பேத்வே உருவாக்கும். அது வந்து அந்த லிம்பிக் சிஸ்டம் போய் கனெக்ட் பண்ணும். இப்ப என்ன ஆயிரும்னா, ஆபாச படம் பாக்குறதும் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங் அப்படின்னு மாறிடும். அதாவது எப்படி சாப்பிடுறதும் தூங்குறதும் அது மாதிரி ஒரு இயல்பு மாதிரி தான். இது வந்து எப்படி நம்ம சாப்பிடாம இருந்தா நம்ம மூளை நம்மள வந்து பசி அப்படின்ற உணர்வை தூண்டி நம்மளை சாப்பிட வைக்கும். நம்ம தண்ணி குடிக்காம இருந்தா தாகம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை தூண்டி நம்மள தண்ணி குடிக்க வைக்கும். அதே மாதிரி தான் இந்த லிம்பிக் சிஸ்டமோட இந்த நியூரல் பேத்வே கனெக்ட் ஆகும்போது எப்பெல்லாம் வந்து நம்மளுடைய மூளை அது நம்ம பண்ணாம இருக்கோமோ அப்பெல்லாம் அது நமக்கு வேணும்னு நம்மளே வந்து ஆட்டி படைக்கும். ஆட்டி படைச்சு அந்த ஆபாசத்தை வந்து பார்த்தாதான் நல்லது, அப்பதான் வந்து டோபமின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு நம்மளுடைய மூளை கொண்டு போய் நம்மளை விட்டுரும். சரி ப்ரோ, இதுல இருந்து அப்ப இது ஹாப்பின்னு தோணுது, பட் பிரெயினுக்கு வந்து ஓகே, பிரெயின் இப்ப சிஸ்டம் ஆகுது, இது ஓகேன்னு தோணுது. அதாவது நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னா, இது சரிதானே, இது எப்படி சரியாகும்? இப்ப சாப்பிடுறது ஓகே, தண்ணி குடிக்கிறது ஓகே, அது உடம்புக்கு தேவை. ஆபாச படம் பார்த்தாதான் வாழ முடியும்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்ல அது ஓகே தான், அப்படி ஆகுன்ற. இப்ப ஏன் வந்து அடிக்ட் ஆனவங்கனால வெளியே வர முடியலன்னா அவங்களுடைய நியூரலாஜிக்கல் ரீவயரிங்னா இதுதான் அர்த்தம். நம்மளோட நியூரான்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு தனி பாதையை மூளையில உருவாக்கிறோம். இப்ப இது அவசியமானது, இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி மாத்திரும். இப்ப சாதாரணமா ஆபாசம் அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பியா, ஒரு சும்மா பொழுதுபோக்கு, அது வந்து ஒரு 10ஓட 11 மாறிடும். ஆனா இது எப்படி ஆயிரும்னா ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்டாவே நம்மளுடைய மூளை அதை வந்து கருத ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தாதான் பார்க்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற அந்த ஒரு உணர்வுக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுரும். சோ இதுதான் வந்து ரொம்ப ஆபத்தானது. இந்த நியூரலாஜிக்கல் ரீவயரிங் வந்து யார் அதிகமா பாக்குறாங்களோ அவங்களுடைய மூளையில இது உருவாகும். எப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு காட்டு வழி இருக்குன்னு வச்சுக்கோ, எந்த பாதையுமே இல்லை. இப்போ ஒரு நபர் ஒரு பாதையில நடக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய மரம் செடி, அதாவது
சின்ன சின்ன செடி கொடி அதுக்கப்புறம் புல்லெல்லாம் மிதிச்சுட்டே போவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி போறாங்க. இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தா நடக்கிற பாதையில அது எல்லாமே வந்து நசுங்கிரும் அல்லது வளராம போயிடும். இப்ப அந்த இடத்துல தானாவே ஒரு பாதை உருவாகுமா? அந்த மாதிரிதான் ஆபாச படம் பார்த்தா நமக்கு ஹாப்பினஸ் வருது, நம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு, ஒரு கிளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டினியூவா அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்ப அந்த நியூரல் பேத்வே வந்து இப்படி உருவாகி அது போய் லிம்பிக் சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருது. அப்படி கனெக்ட் ஆகுறதுனாலதான் நான் சொன்ன மாதிரி சர்வைவல் இன்ஸ்டிங்டாவே அது மாறிடுது. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் டோபமின் டீசென்சிடைசேஷன் அப்படின்றது. அப்படின்னா என்னன்னா, பொதுவா நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அப்பதான் நம்ம வந்து செய்வோம். அதுக்கு வந்து டோபமின் அப்படின்ற கெமிக்கல் மூளையில சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப அவசியம். எந்த அளவுக்குன்னா, இப்ப நம்ம ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கோம், அந்த வேலை முடிய போகுது. இப்ப அந்த வேலை முடிஞ்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அப்படின்னு. அப்ப அதை அடைகிறதுக்காகவே டோபமைன் வந்து உற்பத்தி ஆகி அந்த வேலையை நம்மள வேகமா செய்யணும். அப்ப இன்வால்வ்மெண்டா நம்ம வேகமா பண்ணுவோம். சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நாள் முழுக்க வந்து அந்த டோபமைன் வந்து அப்பப்ப நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு உந்துதல் வேணும்ன்ற நேரத்துல வந்துட்டே இருக்கும். இப்ப ஆபாச படம் இந்த பான் மூவி எல்லாம் பாக்குறாங்கன்னா அப்ப இந்த டோபமைன் வந்து சாதாரணமா ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து சுரக்காம வெள்ளம் மாதிரி ஃபிளட் ஆகும். டோபமைன் ஃபிளட்டே வந்து மூளையில உருவாகும். அது அதிகப்படியான, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு 20 மில்லி, சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு தான், 20 மில்லி தான் வந்து சுரக்கும்னு வச்சுக்கோங்க நம்ம மூளையில இருந்து, நம்ம சாப்பிடுற உணவு அதெல்லாம் அடிப்படையா வச்சு. இப்ப அந்த 20 மில்லிய நம்ம ஒரு நாள் முழுக்க வந்து அப்பப்ப தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கணும். வெளியே போய் எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கணும், அப்ப அந்த டோபமைன் உற்பத்தி ஆனா இன்னும் நம்ம வேகமா அதை ஹாப்பியா போவோம். ஏதாவது ஒண்ணு எடுக்கணும், ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், அதுக்கு தேவை. இப்ப அங்கங்க ஒரு 2 மில்லி ஒரு 1 மில்லின்னு வந்து ஒரு நாள் முழுக்க அந்த 20 மில்லி கரெக்டா. ஆனா இப்ப ஆபாச படம் பார்க்கும்போது ஒரே நேரத்துல அப்படியே ஒரு 15 மில்லிக்கு மேல அப்படியே ஃபிளட் ஆகும். அப்ப என்ன நடக்கும்னா, நீங்க பார்க்கும் போதே அட் அ டைம்ல அந்த டோபமைன் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அதுக்குள்ளே எல்லாமே வந்து சொரந்து தீந்துற மாதிரி ஆயிரும். இப்ப அடுத்து நமக்கு எந்த வேலையும் பார்க்க பிடிக்காது, எதுலயுமே இன்வால்வ்மெண்ட் இருக்காது. நான் கேட்க வந்தேன், இப்ப ஒரே டயத்துல அந்த டோபமைன்ல வந்து அந்த இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து இப்ப நம்மளால வேலை பார்க்க முடியாது, ரொம்ப சோர்வா இருக்கும், ரொம்ப வந்து ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு மாதிரி டல்னஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, டோபமைன் இருந்தாதான் போர் அடிக்காது. டோபமைன் சுரக்கலன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப டோபமைன் வேணும்னா பான்மொழி பார்க்கணும், பான்மொழி பார்க்கலன்னா டோபமைன் வராது. சோ இந்த மாதிரி நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். என்னன்னா, அளவுக்கு அதிகமா டோபமைன் வந்து ஒரே நேரத்துல சுரக்கும் போது நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய ரெசப்டார்ஸ் அப்படின்னா ஒரு சிக்னல் கொடுத்தா அந்த சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கு ரிசீவர் இருக்குல்ல, அது மாதிரி டோபமைன் வந்தா அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சில செல்கள் இருக்கு. அது வந்து டோபமைனை எடுத்துக்கிட்டாதான் நமக்கு வந்து உத்வேகம் கிடைக்கும். அந்த ரிசெப்டார்ஸ் வந்து அளவுக்கு அதிகமா டோபமைன் உருவாகும் போது நம்மளுடைய மூளையே இது ஆபத்து அப்படின்னு நினைச்சு அந்த ரெசெப்டார்ஸோட எண்ணிக்கையை குறைக்கும் அல்லது மழுங்க வச்சிரும். அப்ப என்ன நடக்கும்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இனிப்பை சாப்பிடுறோம், அதிகமா இப்ப ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வாயில போட்டுறோம், இப்ப அது பயங்கரமான இனிப்பு. இப்ப நம்ம வந்து பால் வந்து குடிக்கிறோம், அதுலயும் சர்க்கரை இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்கும்னா, பால் குடிக்கும் போது நமக்கு சர்க்கரை வந்து கம்மியா இருக்கு, ஓவர் இனிப்பா இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தனியா சர்க்கரை சாப்பிட்டா ஒரு மாதிரி தகட்டும் அதிகமா இருக்கிற மாதிரி. அது சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப நீங்க நார்மலா ஒரு சர்க்கரை எடுத்து வாயில போட்டுறீங்க, இப்ப சாப்பிட்டுறீங்க, இப்ப அதிகமான சர்க்கரை வாயில போட்டாச்சு. இப்ப அடுத்து ஒரு கிளாஸ் பால்ல அதே ஒரு கரண்டி சர்க்கரை இருக்கு. இப்ப அந்த பால் குடிச்சா உங்களுக்கு பால்ல இனிப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது, சர்க்கரை கம்மியா இருக்குன்னு தோணும். பாத்திருக்கீங்களா? அது ஏன் நடக்குதுன்னா, நம்மளுடைய நாக்கு வந்து அதிகப்படியான இனிப்பை ஃபர்ஸ்ட் சுவைச்சிருச்சு. இப்ப அதுக்கு கம்மியா இனிப்பு வரும்போது, அப்ப அதுக்கு கம்மியா இனிப்பு வரும்போது நம்மளுடைய மூளை அது ஒரு இனிப்பாவே கருதாது. அது மாதிரிதான் அட் அ டைம்ல டோபமைன் வந்து அதிகமா சுரந்த பிறகு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை நம்ம வந்து அனுபவிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் முழுக்க அந்த 20 மில்லி ஸ்பிளிட் ஆகி நமக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணும். அப்ப எந்த உத்வேகமும் இருக்காது. இது எப்படி நடக்கும்னா,
ஒரு T20 மேட்சை பார்த்துட்டு டெஸ்ட் மேட்ச் பார்த்தா டெஸ்ட் மேட்சே போர் அடிக்கும். டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பார்த்தா போர் அடிக்காது. ஆனா T20 பார்த்துட்டு அதை பார்க்கும்போது போர் அடிக்கும். அந்த மாதிரி இப்ப நம்மளுடைய மூளையே வந்து ஒட்டுமொத்தமா எதுக்கு அடாப்ட் ஆயிரும்னா பான் மூவி தான் என்டர்டைன்மெண்ட், பான் மூவி தான் நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்ற நிலைமைக்கு நம்மளுடைய மூளை. அப்ப இத பார்க்காம நிறுத்த முடியுமா? இத நிறுத்துனா டோபமின் வந்து அட் அ டைம்ல ஃப்ளட் ஆகாது, கம்மியா தான் கிடைக்கும். அப்ப எந்த சந்தோஷமும் ஒரு சந்தோஷமாவே இருக்காது. ஒரு பிடிச்ச உணவை சாப்பிடுறோம், அப்ப கூட அந்த ஒரு ஃபுல்ஃபில் வராது. பிடிச்சவங்க கூட பேசுறோம், அது கூட சலிப்பா இருக்கும். இதெல்லாம் நடக்கும். அப்ப நமக்கு வந்து இது வேற வழி இல்ல, பார்க்கணும் அப்படின்ற நிலைமை வந்துடும். இதுதான் டோபமைன் டீசென்சிடைசேஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இதுல என்ன ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஃபுல் மூவி அந்த ஆபாச படம் பார்க்கல அவங்களுக்கு டோபமைன் ஃபுல்லா இதாயிரும், அடுத்து டல் ஆயிரும். ஆமா, ஒரு சில பேர் இருப்பாங்க ஃபுல்லா பார்த்துட்டும் அந்த டே ஆக்டிவா இருப்பாங்கல்ல. அப்படி கண்டிப்பா இருக்க முடியாது. பார்த்துட்டும் இருக்கிறாங்கன்னா அவங்க பெருசா அடிக்ட் ஆகலன்னு அர்த்தம். இப்ப வந்து சில பேர் வந்து பாப்பாங்க, அதாவது யாருமே பார்க்காதவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்ல முடியாது. பெரும்பாலான நபர்கள் பாக்குறாங்க. ஆனா அதுல வந்து யாரு அடிக்ட் ஆயிருக்கா அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அடிக்ட் ஆகாதவங்க பார்க்கும்போது இப்ப ஒரு ஆபாச படம் பாக்குறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகணுன்ற நிலைமை இருக்குன்னு வைங்களேன். வேலைக்கு போயே ஆகணும். டோபமைன் வந்து சுரக்குதோ இல்லையோ வேலை பார்த்தே ஆகணும். வேலை பார்த்தாதான் சம்பளம் கிடைச்சாதான் வாழ்க்கை அப்படின்னு மாறுது இல்ல. அப்ப வேற வழி இல்லாம அவங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த வேலையுமே ஆக்டிவா பார்த்தாங்கன்னா ப்ரோ அததான் சொல்றேன். அப்ப அவங்க அடிக்ட் ஆகலன்னு அர்த்தம். அடிக்ட் ஆகாம சும்மா அத ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்காவோ ஜஸ்ட் ஒரு அந்த மாதிரி பாக்குறாங்கன்னு அர்த்தம். இத பார்த்துட்டு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அவங்க அடிக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடிக்டுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இப்ப எல்லாமே ஆக்டிவா பாப்பாங்க, வேலை எல்லாம் பாப்பாங்க. ஆனா வேலை பார்க்கும் போது எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா போன் எடுத்து அதை பார்ப்போம், அந்த நினைப்புலயே வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால வெளியே பார்க்கும்போது அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா எதனால அந்த ஆக்டிவிட்டி இருக்கு? இப்ப நம்ம வேகமா வேலை பார்த்தாதான் வீட்டுக்கு போய் அதை வேகமா பார்க்கணும். அப்ப அந்த டோபமின் அப்பவும் டோபமின் எதுக்கு உருவாகுது? ஆபாச படம் பார்க்கணும், வீட்டுக்கு போய் அந்த ஆர்வத்துலதான் வேகமாவே வேலை செய்வாங்க, வேகமாவே வந்து மற்ற விஷயங்கள் பண்ணுவாங்க. இது அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்தது வந்து வீக்கனிங் ஆஃப் த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்றது. அப்படின்னா நம்மளுடைய மூளையினுடைய முன்பகுதி தான் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்றது. இதுதான் நம்ம லாஜிக்கா திங்க் பண்றதுக்கும் ஒரு டிசிஷனை வந்து எடுக்கிறதுக்கும் காரணம். இப்ப நம்ம ஒரு டெசிஷனோ ஒரு என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு இதுதான் மெயின் ரீசன். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒருத்தர் மேல கோவம் வருது. கோவம் வரும்போது அவரை கொலை செய்யணும்னே தோணுதுன்னு வைங்களேன். நீங்க ஆனா கொலை செய்வீங்களா? லாஜிக்கா திங்க் பண்ணுவீங்க. என்ன திங்க் பண்ணுவீங்க? நம்ம கொலை பண்ணிடலாம், அவனும் செத்து போயிருவான், ஆனா நம்மள தூக்கி ஜெயில போட்டோம், அதுக்கப்புறம் பின் விளைவுகள் வரும். அது யோசிக்கிறோம்ல. அந்த யோசனை வந்து நம்ம கொடுக்கறதே இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்ற பகுதி தான். இப்ப இந்த நான் சொன்ன ஆரம்பத்துல லிம்பிக் சிஸ்டம்ல போய் நியூரல் பாத்வே போய் கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்ப லிம்பிக் சிஸ்டம் என்ன சொன்னோம்? நீ பார்க்கணும், பார்க்கலன்னா நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்ப லிம்பிக் சிஸ்டம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மூளையினுடைய லிம்பிக் சிஸ்டம் அந்த பகுதிக்கு தான் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் பகுதிக்கு பிளட் ஃப்ளோ குறையும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இது வீக் ஆயிருச்சுன்னா ஒரு விஷயம் இருக்கு, டாப் டு டவுன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னன்னா ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் சொல்றதான் லிம்பிக் சிஸ்டம் கேட்கணும். ஆனா இங்க என்ன ஆயிரும்னா லிம்பிக் சிஸ்டம் சொல்றத ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து கேட்கிற மாதிரி ஆயிரும். புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம லாஜிக்கா நம்ம சிந்திக்கிறோம்ல, அந்த சிந்தனை சொல்றதுதான் நம்மளுடைய மற்ற உணர்வுகள் கேட்கணும். இப்ப பசிக்குது, ஒரு கடை இருக்கு, அந்த கடையில பலகாரம் இருக்கு, நம்ம கையில பணம் இல்ல. இப்ப லிம்பிக் சிஸ்டம் வந்து ஹையா இருந்து ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ வந்து கட்டுப்படுத்தினா என்ன நடக்கும்னா, பணம் இல்லைன்னாலும் கவலை இல்ல, போய் திருடி திங்கணும் என்ன வந்துடும். இதுவே ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து ஆரோக்கியமா இருந்தா நம்மகிட்ட பணம் இல்ல, பசிய பொறுத்துக்கணும், வேற வழி இல்ல, ஒண்ணு அவங்ககிட்ட போய் கேட்டு சாப்பிடணும், இல்ல ஏதாவது வேலை செஞ்சு அதன் மூலம் சம்பாதிச்சு சாப்பிடணும். இதுதான் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து லாஜிக்கா நம்மளை யோசிக்க வச்சு நல்ல வழியில நடத்தும். ஆனா நான் என்ன சொன்னேன், லிம்பிக் சிஸ்டம் அதிகமா செயல்படுறதுனால, பிளட் ஃப்ளோ அதுக்கு இருக்கிறனால ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் சரியா செயல்படாம போயிடும். அப்ப அது வீக்காக
அது சொல்றத இது கேட்காம இது சொல்றத அது கேட்கிற மாதிரி ஆயிரும். அதாவது நம்மளுடைய அறிவு சொல்றதான் ஆசை கேட்கணும். இங்க என்ன ஆயிரும், ஆசை சொல்றத அறிவு கேட்கிற மாதிரி ஆயிரும். அப்ப என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா ஆபாச படம் பார்ப்போம். அப்ப நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து லைட்டா சொல்லும் இத பார்க்காத, நமக்கு ஆபத்து இல்லையே. ஆனா அதெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு இத பாரு, இத பார்த்தாதான் நமக்கு வாழ்க்கையே அப்படின்ற அந்த ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங் வந்து முன்னணியில வந்து நிற்கும். ஸோ அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அடியாகிறனாலதான் நிறுத்தணும்னு நினைப்பாங்க மனசுல. ஆனா அவங்களுடைய மூளை அது கேட்காது. என்னதான் மன உறுதியா இருந்தாலும் இந்த நியூரலாஜிக்கலா அதுல இருந்து வெளிவர முடியாம இப்படி மாட்டிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம நினைச்சாலும், அதாவது இது சில பேர் வந்து நினைச்சு ஒரு 2 நாள் வந்து அதை பார்க்காம இருந்திருப்பாங்க. ஆனா ஓரளவுக்கு மேல அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாம வேற வழியே இல்லாம பாத்துருவாங்க. இதுக்கு வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து வீக் ஆகுறதுதான் காரணமே. அதுக்கப்புறம் the cycle of shame and relapse அப்படின்றது அப்படின்னா என்னன்னா, சில பேர் பார்க்க கூடாதுன்னு நினைச்சு விட்டுருப்பாங்க, அதை விட்டு விலகி இருப்பாங்க. இப்போ ஒரு 2-3 நாள் போயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாம பாத்துருவாங்க. இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, பாக்குற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, பார்த்து முடிச்ச உடனே ஒரு கவலை வரும். 2 நாள் பார்க்காம அப்படின்ற அந்த கவலை வந்துடும். அப்ப அந்த கவலை வந்து மறுபடியும் அவங்களுடைய உடம்புல வந்து கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப என்ன நடக்கும்னா, இப்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு, இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகணும். அப்ப ரிலீஃப் ஆகணும்னா டோபமின் தேவை, அப்பதான் உத்வேகமா இருக்க முடியும். அப்ப என்ன பண்றது, வேற வழியே இல்லை, மறுபடியும் ஆபாச படம் பார்க்கணும், அந்த பான் பார்க்கணும், அதுலயே போயிரும். அதுவே சைக்கிள் மாதிரி. அதுதான் வந்து the cycle of shame and relapse அப்படின்றது. ஒருல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணி வெளியே வந்து, ஆனா மறுபடியும் உள்ள போய் அந்த குற்ற உணர்வுனாலேயே அதுலயே சிக்கிக்கிறது. இந்த சுழற்சியினால, இந்த ஒரு சுழற்சியினாலதான் அடிக்ட் ஆனவங்களால வெளியே வர முடியாம இருக்குது. இதுக்கப்புறம் தான் வித்ராவல் சிம்டம்ஸ் அப்படின்றது. இது போதை பழக்கத்துக்கும் வரும். அதாவது தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, அதை ஒரு வாரம் நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனா அவங்களால வந்து அதை அடிக்காம இருக்க முடியாது, கைகால் நடுங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இரிட்டபிலிட்டி வரும். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் அடைவாங்க. ஆமா, உங்களை என்னெல்லாம் தேவையில்லாம திட்டுவாங்க, தெரியாது, அந்த மாதிரி நிலைமை வந்துடும். அப்ப அவங்க மூளை என்ன சொல்லணும்னா, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும். இங்க பாரு, நீ தண்ணி அடிக்காதனாலதான், சிகரெட் பிடிக்காதனாலதான் உனக்கு இந்த மாதிரி நடக்குது, இல்லன்னு நீ மட்டும் இப்ப தண்ணி அடிவேன் உனக்கு சரியா அப்படி அந்த மூளை அந்த ஆளுமையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும், வேற வழி இல்லாம அதை பண்ணிடுவாங்க. அதேதான் இந்த பான் மூவி பாக்குறதுலயும் அடிக்ஷன்லயும் நடக்குது. இதே இரிட்டபிலிட்டி, இதே கைகால் நடுக்கம்லாம் வரும், ஓரளவுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாது. அப்ப மூளை என்ன சொல்லும், இவ்வளவு நடக்குதுல உடம்புக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், நீ பார்க்காததான், நீ பார்த்துரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. அப்ப அவங்க பாத்துருவாங்க. சோ இந்த 5 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த 5 விஷயங்கள் இருக்கிறனாலதான் பான் மூவிய பாக்குற அந்த அடிக்ஷன்ல இருந்து யாருனாலையுமே வெளியே வரவே முடியல. சோ இந்த 5 விஷயங்கள் எதுக்கு சொல்றோம், இதெல்லாம் நடக்கும் அடிக்ட் ஆனா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப வெறும் மன ரீதியா நம்ம வந்து வெளியே வந்துரும், நமக்கு மன உறுதி இருக்கு, உள்ள போனாலும் நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அதை ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்களே நினைச்சாலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா மூளையில அந்த நியூரல் பேத்வே உருவாகி அதன் மூலம் இவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா அதை பார்க்காம இருக்கிறது நல்லது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு, இதை தாண்டி நம்ம வெளியே வரணும்னா வெளியே வரணும். அப்படி வெளியே வர்றதுக்கும் இதே மாதிரி சில சைக்கலாஜிக்கலான நிறைய ப்ரூவன் வேஸ் இருக்கு. அத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஆமா, அத வந்து ஃபாலோ பண்றதன் மூலமா இவ்வளவு மோசமா சிக்கி இருந்தா கூட அடிக்ட் ஆனவங்க வந்து இதுல இருந்து வெளியே வரலாம். அத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்ல இதெல்லாம் எனக்கு இல்லாம எனக்கு வேற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி கன்ஃபார்ம் வீடியோ போடுவோம். இல்ல இந்த கமெண்ட்ஸ்லாம் எனக்கு செட் ஆச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, இதுக்கான ஃபுல் சொல்யூஷன் என்னன்ட்டு அந்த எபிசோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தேங்க்யூ.